தனுஷ், நாகார்ஜுனா, ராஷ்மிகா மந்தனா உள்ளிட்டோரோட நடிப்பில் உருவாகி இருக்கக்கூடிய திரைப்படம் தான் குபேரா. இந்த திரைப்படம் வருகிற ஜூன் 20ஆம் தேதி, அதாவது இந்த மாதம் வெளியாக இருக்கு. இந்த திரைப்படத்தினுடைய இசை வெளியீட்டு விழா சமீபத்தில் சென்னையில் நடந்து முடிஞ்சது. இந்த நிகழ்ச்சியில் பேசின தனுஷ் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, எனக்கு எதிராக எப்படியான எதிர்மறையான விஷயங்களையும் நீங்கள் கிளப்பலாம், நெகட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்குனே ஒரு கூட்டம் வேலை பார்த்துட்டு இருக்கு. ஆனால் என்னுடைய படத்தோட ரிலீஸுக்கு முன்னாடி நீங்கள் எதையுமே தடுக்க முடியாது. என்னோட எப்போதுமே என்னுடைய ரசிகர்கள் இருக்காங்க. எப்போதுமே எனக்கு எதிராக ஏதாவது ஒரு வேலை பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. எனக்கு எதிராக அந்த மாதிரி வேலை பார்க்கக்கூடிய கூட்டத்துக்கு நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, தயவு செஞ்சு அப்படி தள்ளி போய் விளையாடுங்க தம்பிங்களா. இந்த சர்க்கஸ் இங்கே வேணாம். இங்கே இருக்கிறவங்க என்னுடைய ரசிகர்கள் மட்டும் இல்லை, 23 வருஷங்களாக என் கூடவே இருக்கக்கூடிய என்னுடைய கம்பெனியன்ஸ், என்னுடைய வழித்துணை. நீங்கள் சும்மா 4 வதந்திகளை கிளப்பி விட்டலாம் என்னை முடிச்சிடலாம் அப்படின்னு நினச்சா அந்த மாதிரி முட்டாள்தனம் வேறு எதுவுமே கிடையாது. உங்களால் நான் கட்டி வச்சிருக்கிற இந்த அன்பு கோட்டையிலேருந்து ஒரு செங்கலை கூட எடுக்க முடியாது அப்படின்னு சொன்னவர், ரசிகர்களை நோக்கி எண்ணம் போல் வாழ்க்கை, எண்ணம் போல் தான் வாழ்க்கை அப்படின்ற தன்னுடைய அந்த வழக்கமான விஷயங்களை சொல்லிட்டு, சந்தோஷத்தை வெளில தேடாதீங்க, சந்தோஷம் உங்களுக்குள்ளே இருக்குது. நான் ஒரு வேளை சாப்பாடு இல்லாமலும் இருந்திருக்கேன், இன்றைக்கி நான் ஒரு நல்ல நிலைமையிலையும் இருக்கேன். எந்த நிலையிலுமே நான் சந்தோஷமாக தான் இருப்பேன். ஏன்னா நான் சந்தோஷத்தை வெளில தேடினதில்லை, எனக்குள்ளேயே தான் தேடுவேன். குபேரா மாதிரியான திரைப்படம் இந்த உலகத்திற்கு தேவை, என்னை நம்புங்க. இந்த படம் ரொம்ப முக்கியம், எனக்கு இந்த படத்தில் முழு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொன்னவர், வடச்சென்னை 2 படத்தை பற்றி கேட்கப்பட்ட கேள்விக்கு, நீங்களும் ரொம்ப வருஷமாக கேட்டுட்ருக்கீங்க, கண்டிப்பாக அடுத்த வருஷம் நடக்கும் அப்படின்னு சொல்லி வடச்சென்னை 2 திரைப்படத்தை பற்றின ஒரு எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்டையும் கொடுத்துட்டு போயிருக்காரு.